Nikon ZR Camera வாங்குறதுக்கான முக்கியமான காரணங்களா பார்க்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். Let's get started. Hey, what's up guys? Welcome back to Mirim Studio. நான் திலீப் ராமகிருஷ்ணன். Nikon ZR Camera வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த கேமராவை யாருக்கெல்லாம் வாங்கலாம், என்ன முக்கியமான காரணங்கள், டாப் ரீசன்ஸ், என்னோட தேவைக்கு ஏற்றப்பல இந்த கேமரா இருக்குது, இந்த கேமராவில் இந்த மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு எதெல்லாம் பார்க்க போகிறோம்னா, முக்கியமாக நம்பர் 1 ரெட் கலர் சைன்ஸ். யூனிக் காம்பினேஷனோட ரெட் கோட் ரா வீடியோவை, அதாவது R3DNE அப்படிங்கிற ஒரு கலர் சைன்ஸை சின்ன காம்பேக்ட் பாடியில் வச்சது தான் இந்த விஷயம். ஒரு பவர்ஃபுல்லான கலர் சைன்ஸ், ரெட் கேமராஸோட ஒரு பவர்ஃபுல்லான கலர் சைன்ஸ் அதர் ரெட் கேமராஸோட மேட்ச் பண்ணுற அளவுக்கு சின்ன பாடியில் நிக்கான் கேமராஸில் வச்சுருக்கிறது விஷயம் தான் ஒரு யூனிக்கான விஷயமாக நான் பார்க்குறேன். இதையும் தாண்டி 6Kல 60p ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ், அது மாதிரி வேறு விஷயங்கள்லாம், டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஆப்பிள் ProRes RAW, தென் ProRes RAW HQ, தென் 422 விஷயங்கள், இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒர்க் ஃப்ளோக்கு அவங்கவுங்க தேவைக்கு ஏற்றாப்புல என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாத்தையும் இந்த சின்ன காம்பேக்ட் பாடிக்குள்ளே வச்சுருக்கிற விஷயங்கள் சிறப்பான விஷயங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெட் ரா விஷயத்தை சொல்லுவேன். ரெட்டு ரா நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, பட் ரெட்டோட கலர் சென்ஸை நான் கற்றுக்க போகிறேன். இப்போ தான் நான் வந்து ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்டாக நான் ஆரம்பிக்கிறேன். நான் பெரிய ரெட் கேமராஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரெட் விஷயங்கள் எப்படி உண்மையிலே ஒர்க் ஆகுது, எப்படிலாம் அதை வந்து என்னோடய ஒர்க் ஃப்ளோ அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கான ஒரு பேஸ் லைனை நிக்கான் வந்து இதை வச்சு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. தென் ஆடியோ. ஸோ 32-bit ஃப்ளோட் ஆடியோவை இன்டர்னலாக ரெக்கார்ட் பண்ண முடியும். எந்த வித எக்ஸ்டர்னல் விஷயமும் தேவை கிடையாது. அதர் பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லூமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா XLR மாட்யூல் வந்து உங்களுக்கு மேலே கனெக்ட் பண்ணும். சோனியில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து XLR ஹேண்டில் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணால் தான் உங்களோட 32-bit ஃப்ளோட் ஆடியோவை இன்டர்னலாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். இல்லைனா வெளியில் டாஸ்கேம் மாதிரி ஒரு ரெக்கார்டர் வச்சு தான் நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். கேமராக்குள்ளேயே இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், இந்த கேமராக்குள்ளேயே என்னால் 32-bit ஃப்ளோட் ஆடியோவை என்னால் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு வந்து நல்ல ஒரு ஆடியோ ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும் எடிட்டிங்கில். சப்போஸ் நான் மைக்கு பக்கத்தில் வந்து கற்றுனாலோ, இல்லை தூரமாக போய் மெதுவாக பேசினாலோ, இல்லை மைக்கு நகர்ந்துட்டாலோ, நான் நகர்ந்துட்டாலோ, ஸோ என்னோடய ஆடியோ வந்து சொதப்பிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நிக்கான் கேமராவில் 32-bit ஃப்ளோட் ஆடியோவை எந்த வித எக்ஸ்டர்னல் மாட்யூலும் அதர் ஹார்ட்வேர் அடிஷ்னலாக தேவையில்லாமல் கேமராலேயே நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் அருமையான விஷயம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக சொல்கிறேன். தென் இதோட நோக்கியாவோட ஓசோ ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இதில் நிறைய கேவியேட் இருந்தாலும், பட் ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் சப்போர்ட்லாம் கேமராலே கொடுத்துருக்கிற விஷயம் அருமையான விஷயம். ஒரு சில கேமராவில் 32-bit ஃப்ளோட் ஆடியோன்னு இருந்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சேனல்ஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது, நல்ல ஒரு மைக்கில் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் உங்களால் கொடுக்க முடியும். நார்மலாக 3.5 mm ஜாக்லலாம் வச்சு ஒரு சின்ன மைக்கில் வச்சு நாம் ரெக்கார்ட் பண்ணுறதெல்லாம் வந்து விலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் நிக்கான் ZRல 3.5 mm ஜாக்கை வச்சு வெளியிலேருந்து எப்பேற்பட்ட ஒரு சின்ன மைக்கை வச்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போதும் அதுலேருந்து உங்களுக்கு 32-bit ஃப்ளோட் விஷயத்தை நீங்கள் எடுக்க முடியும். 32-bitக்கான அந்த ரா ஆடியோன்னு சொல்ல முடியாது, இது ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆடியோன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆடியோ எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் சூப்பராக அமைஞ்சிருக்கு. தென் யூசபிலிட்டி. ஸோ ஒரு காம்பேக்டான கேமராவில் நல்ல ஒரு 4-inch டச் ஸ்க்ரீன் வச்சு, அதுவும் 1000 nitsல் உங்களுக்கு HDR ப்ரிவியூலாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அருமையான விஷயங்க. அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் நான் பார்த்ததே கிடையாது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த கேமராவை நான் கையில் வாங்கி பார்க்கும்போது நானே மிரண்டு போய்ட்டு, என்னடா ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை தூக்கி அங்கே வச்ச மாதிரி இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 inch ஸ்க்ரீன் தான் பார்த்துருப்போம். 1 inch தானே அப்படின்னு சொல்லி நம்ம டெக்னிக்கலாக பேப்பர் வைஸ் பார்க்கும்போது ஜஸ்ட்டு 1 inch தானே பெருசு அப்படின்னு. பட் ஆக்சுவலாக 1 inch நம்ம பெருசாக பார்க்கும்போது அது டயகனலாக 1 inchங்க போது ஸ்க்ரீனே எவ்வளோ பெருசாக மாறுதுங்கிற விஷயம். 1000 nitsங்கிறது நல்ல ஒரு பிரைட் சுச்சுவேஷனில் தனி டேஸில் நீங்கள் வந்து சூப்பராக வந்து நீங்கள் ஷூட் பண்ண முடியும். அதில் இந்த ஸ்க்ரீன் விஷயம் அதெல்லாம் வந்து அருமையாக கொடுத்துருக்காங்க. தென் காம்பேக்ட் அப்படின்னு பேசும்போது ஃப்ரேம்லெஸ் டிசைன், தென் ஹீட்டை வந்து டிசிபேட் பண்ணுறது, அதில் எந்த கூலிங் ஃபேனுமே கிடையாது, ஒரு பேசிவ் ஹீட்டு தான். ஸோ அதை வெளியில் கொடுத்துருக்குற அந்த ஹீட் சிங்க், அந்த பாடியோட மெக்னீஷியம் அலாயிலேருந்து ஹீட்டு வெளியில் போகிற விஷயங்கள்லாம் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபேன் இருந்துமே நிறைய கேமராஸ் வந்து ஓவர் ஹீட் ஆகுது சில கண்டிஷன்ஸில். இதில் ஃபேன் இல்லாமல் ஹீட்டு டிசிபேட் பண்ணுற விஷயம் அருமையான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். தென் யூசபிலிட்டியில் மவுண்ட் லென்சஸ், Z-mount லென்சஸ் பற்றி நம்ம பேசி ஆகணும். இப்போ Z-mount லென்சஸ் பயங்கரமாக நிறைய எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சினிமா லென்சஸும் Z-mountோட நிக்கோர் சினிமா லென்சஸும் உங்களுக்கு வந்து
வந்துக்கிட்டு இருக்குது, வரப்போகுது அப்படிங்கிற ரூமரும் இருக்குது. அது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் எந்த மாதிரியான சினிமா லென்சஸ்லாம் வருது. அது மேனுவல் மட்டும்தான் வருதா, ஆட்டோ ஃபோக்கஸோட வருதா? ஏன்னா ஆட்டோ ஃபோக்கஸில் நிரூபிச்சிட்டாங்க. Z8க்கு அப்புறம் Z9க்கு அப்புறம் அதோட தாறுமாறான ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து நிக்கான் வந்து வரிசையை நிரூபிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் சினிமா லைனில் லென்சஸ்க்கு வந்து நிக்கோர் லென்சஸ்க்கு ஆட்டோ ஃபோக்கஸோட கொடுத்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சோனியோட Z-mount லென்சஸ் இதில் நீங்கள் போட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல் சப்போர்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பிராண்ட்ஸில் வந்து மெகாடாப்பில் வந்து ETZ 21+ Pro அந்த இதெல்லாம் வருது. ஸோ அந்த அடாப்டர்லாம் வருது. வில்ட்ராக்ஸில் வந்து அடாப்டர்ஸ் இருக்குது, அதர் பிராண்ட்ஸில் வந்து அடாப்டர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சோனியோட Z-mount லென்சஸும் நீங்கள் இதில் போட்டு ஹை ஆட்டோ ஃபோக்கஸோட யூஸ் பண்ண முடியும், வீடியோக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சூப்பரான விஷயம். யாராச்சும் பவர் ஜூம் லென்ஸ், சோனியோட பவர் ஜூம் லென்ஸ் வந்து இந்த அடாப்டரை யூஸ் பண்ணி நிக்கான் கேமராவில் போட்டு நீங்கள் பவர் ஜூம் செஞ்சு பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துருக்கேன், அது ஒர்க் ஆகுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா முக்கியமாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், சோனியில் வந்து பவர் ஜூம் லென்சஸ் இருக்குது. அந்த பவர் ஜூம் லென்ஸை நீங்கள் இதில் போட்டு நிக்கான் ZR கேமராவில் பவர் ஜூம் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த அடாப்டர்ஸை யூஸ் பண்ணி அதெல்லாம் வந்து வேறு லெவலில் சேஞ்ச் ஆகி போகும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த யூசபிலிட்டின்னா சொன்னால் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவேன். அப்புறம் சிம்பிளான வீடியோ ஃபோக்கஸ்க்குள்ளே சில டச் கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும், வெளியில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் பட்டன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து யூசபிலிட்டியில் நான் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயமாக நான் வந்து நிக்கானில் வந்து டாப் ரீசன்ஸாக பார்ப்பேன். தென் வேல்யூ, கடைசியாக பேச போனோம்னா அன்பீட்டபிள் ப்ரைஸ். முக்கியமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நிக்கான் ZR கேமரா வாரத்துக்கு முன்னாடி தான் சோனி FX30 நான் வாங்கினேன். அந்த சோனி FX30 நான் வாங்கின காசுக்கு நிக்கான் ZR ஃபுல் ஃப்ரேம் சினிமா கேமரா வித் ரெட் சப்போர்ட்டோடு நான் வாங்கிட்டு போயிருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் வேறு மாதிரி இருந்தாலும், பட் நான் ப்ரைஸை மட்டும் வச்சு பேசணும் அப்படின்னா நிக்கான் வந்து வேறு லெவலுக்கு வந்து சில சம்பவங்கள் வந்து ரீசெண்டாக பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ எல்லா வகையிலும் Z6 Mark 3 இருக்கட்டும், Z5 2 இருக்கட்டும், Z50 2 இருக்கட்டும், ZR இருக்கட்டும், ரூமராக போயிட்டுருக்கிற ZR C அப்படிங்கிற கேமராவாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸை வச்சு தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு செம்ம வேல்யூன்னு சொல்லுவேன். ஸோ இந்த கேமரா யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, வெட்டிங், தென் இனிஷியலாக ஃபில்ம் மேக்கிங்கில் வந்து கற்றுக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு பெரிய செட்டப் ரெட் கேமரா செட்டப்ஸ்க்கெலாம் வச்சுருக்கிறேன், அதுக்கு ஒரு B கேமரா வேணும், என்னோடய ஹோல் ஒர்க் ஃப்ளோவும் ரெட்டில் தான் இருக்குது, என்னோடய BTSும் ரெட்டில் இருக்கட்டுமே அப்படிங்கிற விஷயம் பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் இருக்கட்டும். இல்லை நான் வச்சு வீட்டில் தான் உட்காந்து விளையாட போகிறேன் அப்படிங்கிறவங்க, காசு இருக்குது அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். ஸோ வாங்கி செக் பண்ணி பாருங்கள் ரெட்டெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பேக்ட் பாடியில் ரெட் ரா சப்போர்ட், ஆடியோ சப்போர்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது, நான் வாங்கணும் அப்படின்னா இந்த கேமரா தாராளமாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ சிம்பிளாக டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, Nikon ZR is a full frame camera co-engineered with red engineers with red code raw 6K video capabilities with amazing 15 stops dynamic range. எதாவது புரிஞ்சிச்சு? வேணா வாங்கிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருச்சுன்னா அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க, சப்போர்ட் பண்ணிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மிரர் மீ ஸ்டுடியோ, we create a bond with you. Bye bye.